மாறி இருக்கிறது. தொடர்ந்து அதிமுக அப்படின்னு இருந்த இடத்துல தற்போது அது தாவேகவாக மாறி இருக்கிறது. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்கு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். காரைக்குடி தொகுதியினுடைய பிரேக்கப் பார்க்கலாம். அந்த வகையில் தற்போது அங்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 891 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ்ல போட்டியிட்ட மாங்குடி 1720 வாக்குகளும், அதிமுக கூட்டணியில் அமமுக சார்பில் போட்டியிட்ட தேர்போகி பாண்டி 709 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். அங்கு தாவேக வேட்பாளர் தான் முன்னிலையில் இருக்கிறார். டாக்டர் டி.கே. பிரபு 3667 வாக்குகள் பெற்று தற்போது 1947 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரபு முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். இந்த முன்னிலையை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். டிஃபரன்ஸ் பாருங்க 50%. ஆமா, அதனால தொடர்ந்து இவரை பின்னால தள்ளுறதுக்கு இன்னும் 3 ரவுண்டு வந்து மத்தவங்க வந்து முன்னாடி வரணும். அது வர்றது கஷ்டம். அதனால அங்க வந்து தமிழ் பெரும்பாலான தொகுதிகளில் இதுதான் நிலைமை. இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த 50ங்கிறது ஒரு 30-40 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. மதுரை மத்திய தொகுதியை பார்க்கலாம். அங்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாவேக சார்பில் போட்டியிட்ட முஸ்தபா அங்கு முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஓட் டிஃபரன்ஸ் 3890 வாக்குகள் அங்க வித்தியாசம் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் அதிகமாவே இருக்கு. அதை பார்த்ததை விட நம்ம அதை கூடவே இருக்கு. பழனிவேல் தியாகராஜன் 4939 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார். அதே போல அதிமுக கூட்டணியில புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட சுந்தர் சி 3930 வாக்குகளை பெற்றிருக்கிறார். முஸ்தபா 8829 வாக்குகள். நாம் தமிழர் வேட்பாளருக்கு அங்கு வாக்குகள் இல்லை. கிட்டத்தட்ட 3890 அப்படிங்கிற அடிப்படையில் அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மேஜராகவே இருக்கு. நான் இது சொல்லி பேசிதான் ஆகணும். அதாவது ஒரு பெரும் மேதையை வந்து நான் எப்போ வந்து தமிழ்நாடு வந்து போடான்னு தூக்கி அடிச்சிருக்கு. காமராஜ் ஆனாலும் சரி, அண்ணாவானாலும் சரி. நான் காமராஜ் அண்ணாவுக்கும் பிடிஆருக்கு வந்து முடிச்சு போடல. பட் பிடிஆர் இன்றைக்கு இருக்கிற ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவல். அந்த பப்ளிக் இன்டெலெக்சுவலை வந்து தோக்கடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து தமிழக மக்களுக்கு வந்து இருக்கிறது என்றது பார்க்கும்போது இது விருதுநகர் மக்களுக்கு மட்டும் கிடையாது, காஞ்சிபுரம் மக்களுக்கு மட்டும் கிடையாது, மதுரை மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு என்று மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் என்ன செய்யறது, இப்படி ஒரு